ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட டிஸ்க்ளோஷர் டே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுது? சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களுக்கு வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மாதிரி ஒரு கையாள தெரிந்த ஒரு டைரக்டர்கள், அதாவது உலகத்திலேயே வந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அதில் 2-3 பேர் தான் இருக்காங்க. ரிட்லி ஸ்காட், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், அப்புறமேட்டு கிறிஸ்டோபர் நாலன். இந்த மாதிரி ஆளுங்களால தான் இந்த மாதிரி ஸ்கைஃபை மூவிலாம் கையாள முடியும். அதுவும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த மைனாரிட்டி ரிப்போர்ட், அப்புறமேட்டு அந்த வார் ஆஃப் த வேர்ல்டு, இந்த படம்லாம் வந்து அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் படங்க. அந்த வரிசையில் டிஸ்க்ளோஷர் டே அப்படின்ட்டு ஒரு 79-80 வயசு ஆகுது அவருக்கு. ஆனால் அவரோட டைரக்ஷன் எல்லாமே அவரோட முதல் படம் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு, அதாவது அவரோட ஆடியன்ஸை வந்து எப்படி வந்து ஒரு கதையை வந்து சொல்ல முடியும், அவரோட ஸ்க்ரீன் பிளேவாலையும் அவரோட கதையினாலையும் அந்த திரை வடிவத்தாலையும் அப்படியே வந்து அழகா இந்த படத்துல வந்து எடுத்து வந்து காமிச்சிருக்காரு. ஏன்னா இது வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட படம் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அவரோட படங்களை பொறுத்த வரைக்கும் கதை வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பீல்பர்க் அப்படின்னாவே ஒரு பிராண்ட். அதாவது ஆடியன்ஸை வந்து ஏமாற்ற மாட்டாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்துலையும் நம்மளை வந்து ஏமாத்தலை. அதாவது ரொம்ப வந்து எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வந்து போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து சொல்ல வேண்டிய கதை, அதாவது சொல்லப்பட்ட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்க்ளோஷர், அதாவது முடிக்கப்பட வேண்டிய ஒரு நாள், முடித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இந்த டைட்டிலோட அர்த்தம். அப்படி என்னதான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் முடிச்சு வச்சாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே கவர்மெண்ட், அதாவது அமெரிக்க கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து அந்த ஒரு குரூப்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது அந்த பாதுகாத்து வச்ச அந்த ரகசியங்கள்லாம் ஒரு வீடியோ டேப் இருக்குது. அந்த டேப்பை வந்து எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஏன் எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோவோட பயணம் வந்து தொடங்குது. எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. இதில் வந்து எமிலி பிளண்ட் வந்து வராங்க. எமிலி பிளண்ட் யாருன்னா ஒரு வெதர் ரிப்போர்ட் படிக்கக்கூடிய ஒரு உமன். அவங்களுக்கு வந்து சில ஏலியன் சிம்டம்ஸ் வந்து வருது. அந்த ஏலியன்ஸ் வந்து அந்த உடம்புக்குள்ள வந்து அவங்கள வந்து ஒரு, அதாவது வாயெல்லாம் திக்க வைக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு, அதாவது ரொம்ப வந்து ஒரு அதாவது நார்மலாக இல்லாமல் அவங்க வந்து ஒரு, அதாவது ஒரு 10 லாங்குவேஜ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. திடீர்னு அவங்களுக்கே புரியல நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. கடைசியாக அந்த ஹீரோவை நடித்த ஜோஷ்வோ கோர்னர், அவரும் எமிலி பிளண்ட்டும் ஒரு கட்டத்தில் இணையிறாங்க. அவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த ரகசியத்தை வந்து வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளிவந்த டேனியல் வெல்யூ அவரோட படம் வந்து அரைவல், அது வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்தோட சாயல் இந்த படத்தில் வந்து லைட்டாக இருந்துச்சு. இந்த படம் வந்து என்னன்னா ஜனங்களுக்கு எப்படி கடத்தினாங்க, அதாவது ஜனங்களுக்கு ஒரு கடைசி ஒரு 25 நிமிஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் வில்லியம்ஸும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட மேஜிக், அப்புறமேட்டு சினிமோட்டோகிராஃபர் கமிக்ஸ்கி, அதாவது இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரு 25 நிமிஷம் வந்து அப்படியே வந்து நம்மளை வந்து ஒரு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே இழுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸ் எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. எமிலி பிளண்டோட ஆக்டிங் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருந்துச்சு. ஜோஷுவா கார்னர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த கிளைமேக்ஸில் வந்து நான் தாண்ட ஸ்பீல்பர்க் அப்படின்னு வந்து திருப்பி நிரூபிச்சிருக்காரு. ஜான் வில்லியம்ஸோட மியூசிக் வந்து ரொம்பவுமே அற்புதமாக இந்த படத்துக்கு வந்து கை கொடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு தடவை வந்து பார்க்கலாம். ரொம்ப ஆஹா ஓஹோ படம்லாம் இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தும் போகாதீங்க. ஓரளவுக்கு உங்களை வந்து ஒரு திருப்திப்படுத்தும். கடைசியாக அந்த எண்டிங் வந்து ஒரு இக்கு வச்சு தான் முடிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா கரெக்டாக முடிக்கப்படலை. அது வந்து அடுத்ததில் வருமோ இல்லை ஏதோ ஒன்று, அது வந்து நமக்கு தெரியாது. ஸ்பீல்பர்க்கு மட்டும்தான் வெளிச்சம். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட ஒரு படம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு போய் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியாக எல்லாரும் போய் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.